புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அந்நாளை வாழ்வாது தழுவாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுவான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபி அவர்களே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசம் இருக்கிறதே முஃமினான அடியார்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவான். இதன் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நிலைகளில் நமக்கு பல்வேறு உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்த சஹாபா பெருமக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து சில பொன்னான உபதேசங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். மவாஈது சஹாபா என்பதாக இவற்றையெல்லாம் சஹாபாக்கள் செய்த உபதேசங்கள் என்பதாக பதிவு செய்வார்கள். அப்படி உபதேசம் செய்வதில் பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் மக்களிடத்திலே சில விஷயங்களை கூறி உபதேசம் செய்யக்கூடிய சமயத்திலே அழகான ஒரு கருத்தை நமக்கு கூறியிருக்கிறார்கள். அல் ஹகனி சலாசுன், 3 விஷயங்கள் எனக்கு சிரிப்பை ஏற்படுத்துகிறது. அபுகானி சலாசுன், 3 விஷயங்கள் எனக்கு அழுகையை ஏற்படுத்துகிறது. 3 காரியங்கள், 3 நபர்கள், இதை பார்த்து எனக்கு சிரிப்பு ஏற்படுகிறது. 3 விஷயங்கள், அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய சமயத்திலே எனக்கு அழுகை வருகிறது என்பதாக அவர்கள் கூறி காட்டினார்கள். கண்ணியமிக்கவர்களே, அதிலே முதலாவதாக அவர்கள் கூறி காட்டினார்கள், ஒரு மனிதர் அந்த மனிதரை மௌத்து தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர் உலக ஆசையில் அதிகமாக ஆகிக்கொண்டே செல்வதை பார்த்து நான் சிரிக்கிறேன் என்பதாக கூறினார்கள். மரணம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எப்பொழுது மௌத்து வரும் என்பதாக யாருக்கும் தெரிந்து விடாது. மரணத்தை நோக்கி நாம் பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் அந்த மனிதர் அந்த மரணத்திற்கான தயாரிப்பை செய்வதை விட்டுவிட்டு அவர் உலக ஆசையிலே மூழ்கி இருப்பதை பார்த்து நான் சிரிக்கிறேன் என்பதாக கூறிக்காட்டினார். கண்ணியமிக்கவர்களே, உலக ஆசை நம்முடைய மறுமை வாழ்க்கையை அழிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், 2 தன்மைகள் வயோதிகரிடத்தில் கூட வாலிபனாக இருக்கும். 2 தன்மை, எவ்வளவு வயசான நபராக இருந்தாலும் அவர்கிட்ட நல்ல நிலைமையில வாலிப தன்மையில 2 தன்மைகள் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள். ஒன்று ஹுப்பு துன்யா, உலக ஆசை. எவ்வளவு வயசானாலும் உலக ஆசை ஒரு மனிதனை விட்டு போகாது. எப்படி ஒரு வாலிபன் உலகத்தின் மீது ஆசை கொள்வானோ, வயோதிகருக்கும் அந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூலுல் அமல், நீண்ட ஆசைகள், நீண்ட கனவுகள். உலகத்திலே அவர் இதெல்லாம் நான் செய்யணும், வீடு கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் அது எவ்வளவு வயசானாலும் அந்த ஆசை அடங்காது, அது நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு முறை சஹாபாக்களுக்கு அழகாக புரிய வைக்கும் விதமாக ஒரு இடத்திலே அமர்ந்து நபி அவர்கள் ஒரு அழகான சதுரமான ஒரு கட்டத்தை போடுகிறார்கள். சதுரமான ஒரு கட்டத்தை போட்டுவிட்டு அந்த கட்டத்தின் ஒரு ஓரத்திலிருந்து அந்த கட்டத்திற்கு வெளியாக அந்த கோட்டை நீட்டி விட்டார்கள். நீட்டிவிட்டு அந்த கட்டத்திற்கு இரு மரங்களிலும் சிறு சிறு கோடுகளை போட்டார்கள். போட்டுவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் நபி அவர்கள் ஏதோ சொல்ல போகிறார்கள் என்பதாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த கட்டம் இருக்கிறதல்லவா, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை இந்த கட்டத்தை போன்றது. எங்க போனாலும் அந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். இந்த கட்டத்துக்கு 2 பக்கத்திலும் நபி அவர்கள் சிறிய சிறிய கோடுகளை போட்டார்கள். இதுவெல்லாம் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள். அவனுடைய வாழ்க்கையில சோதனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த சோதனைகளை கடந்துதான் அவன் சென்று கொண்டே இருப்பான். இறுதியாக நபி அவர்கள் ஒரு கோட்டை அந்த கட்டத்தை தாண்டி நீட்டி போட்டுவிட்டு சொன்னார்கள், இது மனிதனுடைய ஆசை. மரணத்தை தாண்டிய ஆசை அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை உலகம். ஆனா இந்த உலகத்தில் அவனை செய்யணும்னு நினைக்கிற காரியம்
அவன் மௌத்தை தாண்டி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமிக்கவர்களே, அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக உங்களது இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக கூறியிருக்கிறார்கள். இது தனியும் ஹம்சன் கபுல ஹம்சின், 5 காரியங்கள் ஏற்படுவதற்கு முன்பதாக 5 விஷயத்தை நீங்கள் வாய்ப்பாக கருதி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு முன்பதாக அமல்களை செய்து உங்களது வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, ஒரு அடியான் அவன் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த அமல்களை செய்து கொண்டே இருக்கிறானோ நோய்வாய்ப்பட்டு விட்டாலும் அந்த நன்மையை அல்லாஹ் தந்து விடுகிறான். ஒரு நபர் தினமும் ஒரு ஜுசு ஓதக்கூடிய பழக்கமுடையவராக இருக்கிறார். டெய்லியும் குர்ஆன்ல ஒரு ஜுசு ஓதிடுவார். ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டாலும் கூட அந்த ஆரோக்கிய காலத்தை அவர் பயனுள்ளதாக கழித்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர் ஓதாவிட்டாலும் அந்த நன்மை அவருக்கு கொடுத்து விடுகிறார். ஒரு மனிதர் தினமும் சதகா செய்யக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு நிலைமை ஏற்படுகிறது, அந்த சதகா செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு தந்து விடுவார். ஆக கண்ணியமிக்கவர்களே, அதே மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், ஹயாத்தக கபல மௌத்திக், மௌத்து வருவதற்கு முன்பதாக இந்த உங்களுடைய வாழ்க்கையை அமல்களை செய்து நீங்கள் என்ன செய்யுங்கள், பொன்னாக கருதி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக கூறி காட்டினார்கள். ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கக்கூடிய சமயத்திலே நபியர்கள் கேட்ட கேள்வி, அந்த நாளிற்காக நீங்கள் என்ன தயாரிப்பை செய்து வைத்திருக்கிறீர்கள், என்ன அமலை செஞ்சு வச்சிருக்கீங்க? இப்போ மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக என்ன திட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக என்ன அமல்களை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக ஒவ்வொரு நபரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள், உலக வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடிய நபருக்கு உதாரணம் என்பது கடல் மீது, தண்ணீரின் மீது வீடுகளை கட்டுபவரை போன்று. அது நிரந்தரமாக இருக்காது. இப்போ டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. ஆரம்ப காலத்துல தண்ணி மேல வீடு கட்டினா என்ன, செங்கலை வச்சா செங்கல் உள்ள போயிடும், வீடு கட்டினா வீடு இடிஞ்சு விழுந்துடும். இதை போன்றுதான் உலக வாழ்க்கை. அது நிரந்தரமானது கிடையாது. அதற்காக நீங்கள் பாடுபட்டு கொண்டு அதிலே உங்களது முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டு அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, மறுமையின் வாழ்க்கைக்காக, உங்களது மௌத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் என்பதாக கூறிய கடவுள். கண்ணியமிக்கிறவர்களே, இப்போ சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய முதல் விஷயம், மரணம் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் உலகத்தின் மோகம் கொண்டு, உலகத்தில் நீண்ட நீண்ட ஆசைகளை பட்டுக்கொண்டு அந்த மறுமையின் பக்கமாக சிந்திக்காமல் இருக்கக்கூடிய மனிதன் எனக்கு சிரிப்பை ஏற்படுத்துகிறான் என்பதாக கூறி காட்டினார்கள். இரண்டாவதாக அவர்கள் கூறி காட்டினார்கள், ஒரு மனிதன் அலட்சியமாக இருக்கிறான், அவன் எல்லா விஷயத்திலும் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுடைய விஷயத்தில் ஒரு நொடி கூட அலட்சியமாக இருக்கப்படாது. அவனை கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கு. முழு நேரமும் அவன் என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான், அவனுடைய அசைவுகள், அவனுடைய அமைதிகள், நடைகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுவார், மனிதன் ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வெளிவந்தாலும் கூட அதை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் தயாராக இருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அவன் ஒரு வார்த்தையை வாயிலிருந்து சொன்னாலும் கூட அந்த வார்த்தையை பதிவு செய்வதற்காக மலக்குகள் தயாராக இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றின் அளவுகளாக இருக்கும் நமது பேச்சுக்கள், நமது செய்கள், இல்லது பாவமாக இருக்கும். இப்படி இந்த அளவுக்கு ஒரு மனிதனை கண்காணிக்கப்படக்கூடிய சமயத்திலே அவன் தன்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்பதாக அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இந்த மனிதனை பார்த்து நான் சிரிக்கிறேன் என்பதாக கூறினார்கள். இந்த மனிதனுக்கு சிரிப்பை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே பொடுபோக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்யக்கூடிய விஷயத்திலே அலட்சியம், அல்லாஹ் தடுத்த பாவங்களை செய்யக்கூடிய சமயத்திலே உறுத்தல் இல்லாமல் அதிலும் அலட்சியம். இவ்வாறாக அலட்சியங்களை பல வகையாக உலமாக்கள் நமக்கு வகுத்து கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு அலட்சியத்தையும் கண்டித்திருக்கிறார். ஒருவர் இபாதத் செய்கிறார், அந்த இபாதத்தின் அலட்சியமாக இருக்கிறார். வயலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மனிதன் தான், ஆனால் அவர்கள் தொழுகையில் உள்ளட்சம் இல்லாமல் பொடுபோக்காக கடமைக்கு நின்று தொழுகிறார். உள்ளட்சம்
இல்லை, ஏதோ கையை கட்டினாரு, என்ன ஓதுறாருன்னு தெரியல, அசத் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது தான் நம்ம ரூக்கு போறோம். அதற்கு நம்ம எங்க நின்றோம் கூட நமக்கு தெரியறதில்லை. இப்படி இபாதத்திலும் வரக்கூடிய அலட்சியங்கள், எல்லா விதமான அலட்சியங்களை விட்டும் நாம் தூரமாக இருக்க வேண்டும். இபாதத் செய்வதை விட்டும் அலட்சியமாக இருக்குதல், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டும் அலட்சியமாக இருத்தல், பாவத்தை செய்வதிலே அலட்சியமாக இருத்தல், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை இல்லாமல் அலட்சியமாக இருத்தல், இபாதத்தை செய்யக்கூடிய விஷயத்தில் கடமைக்கு என்று செய்யாமல் அல்லாஹ் அந்த நிலையில என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உள்ளச்சத்துடன் தொழாமல் அலட்சியமாக இருத்தல். இப்படி அனைத்து விதமான அலட்சியங்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்ந்திருக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, உலமாக்கள் கூறுவார்கள், இந்த அலட்சியம் நம்மை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். எல்லா நிலைமையிலும் அல்லாஹை திக்ர் செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறையில கூறுவான், நல்லடியார்கள் அவர்கள் படுத்த நிலையில் அல்லாஹை திக்ர் செய்வார்கள், நடக்கக்கூடிய நிலையில், நிற்கக்கூடிய நிலையில், எல்லா நிலையிலும் அல்லாஹை திக்ர் செய்யக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருப்பார்கள் என்பதால் அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறி காட்டுகிறார். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த அலட்சிய உணர்வு நம்மை விட்டு போய்விடும். இல்லை என்று சொன்னால் பாங்கு சொல்லப்படும், பாங்கை கேட்போம், தொழுக வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வராது, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை வராது. வியாபாரம் செய்வோம், வியாபாரத்திலே பொய் சொல்லி வியாபாரம் செய்வோம், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை வராது. எல்லா காரியத்திலும் அலட்சியமான ஒரு போக்கு நம்ம இடத்துல ஏற்பட்டுவிடும். எனவே அதிகமாக அல்லாஹை திக்ர் செய்யக்கூடிய பழக்கம் இருப்பவரிடத்திலே இந்த அலட்சிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும் என்பதாக உலமாக்கள் கூறுகிறார்கள். அதே போன்று மஜாலிசுல் இல்மு சம்பந்தமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய சபைகள், அல்லாஹை பற்றி பேசக்கூடிய சபைகள், அல்லாஹை நினைவு கூறக்கூடிய சபைகள், இந்த சபைகளிலே அமர்ந்து உலமாக்களுடைய அந்த பிரசங்கங்களை கேட்கக்கூடிய சமயத்திலே அந்த அலட்சிய போக்கு நம்ம உள்ளத்தை விட்டு தூரமாகும் என்பதாக உலமாக்கள் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். மூன்றாவதாக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கூறி காட்டுகிறார்கள், இந்த மனிதனை பார்த்து நான் சிரிக்கிறேன், இந்த மனிதன் எனக்கு சிரிப்பை ஏற்படுத்துகிறான், அவன் வாய் நிரம்ப சிரித்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுடைய ரப்பு ரட்சகன் அல்லாஹ் அவனை பொருந்திக் கொண்டிருக்கிறானா, அவன் மீது கோபமாக இருக்கிறானா என்பதை அறியாமல் உலகத்தில் சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபரை பார்த்து நான் சிரிக்கிறேன் என்பதாக கூறியிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, நபிமார்கள் பயந்தார்கள் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொண்டிருக்கிறானா இல்லையா. நமக்கெல்லாம் தெரியும் தாயிஃபுடைய சம்பவம். அந்த சம்பவத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள், கல்லடி படுகிறார்கள், திரும்பி வருகிறார்கள். வரக்கூடிய சமயத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நீண்ட நெடிய துஆவை செய்கிறார்கள். ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அந்த துஆவில் நபி அவர்கள் கூறிய வார்த்தை, இல்லம் யகுன் அலைய கலவுன், யா அல்லாஹ் உனக்கு மட்டும் என் மீது கோபம் இல்லை என்று சொன்னால் ஃபலா உபாலி, இப்படிப்பட்ட நான் வாங்கிய இந்த அடிகள், இந்த சொற்கள் எதுவுமே எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பதாக கூறினார். நபி அவர்கள் பயந்திருக்கிறார்கள், அல்லாஹ் என் மீது கோபமுடையவனாக இருக்கிறானா, இல்லை என்னை பொருந்திக் கொண்டிருக்கிறானா. நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய ரப்பு என் மீது கோபமாக இருக்கிறானா, பொருந்திக் கொண்டிருக்கிறானா, எந்த நிலைமையில் என்னுடைய ரப்பை நான் வைத்திருக்கிறேன், என்னுடைய செயல்பாடுகள் அவனை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது அவனை கோபப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா. ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுகிறது, தொழுகைக்கு எழுந்து வராமல் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், இந்த செயலை பார்த்து என்னுடைய ரப்பு என்னை சந்தோஷமாக பார்ப்பானா, என் மீது கோபம் கொண்டவனாக இருப்பானா. கண்ணியமிக்கவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், அல்லாஹ் என் மீது கோபம் கண்டிருப்பானா, அல்லாஹ் என் மீது கோபம் கொண்டவனாக இருக்கிறானா, இல்லை என்னை பொருந்திக் கொண்டிருக்கிறானா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலமாக்கள் பயந்து கொண்டிருப்பார்கள், ஒவ்வொரு நிலைமையிலும் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொண்டிருக்கிறானா இல்லையா, என்னுடைய செயல்கள் என்னுடைய ரட்சகனை சந்தோஷப்படுத்துகிறதா இல்லை கோபப்படுத்துகிறதா என்பதாக நாம் சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, உலமாக்கள் சில அடையாளங்களை கூறி காட்டுகிறார்கள். இந்த அடையாளங்கள் என் மீது தெரிந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வின் கோபம் என் மீது இருப்பதாக நான் எண்ணிக்கொண்டு அந்த கோபத்தை தணிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே உடனடியாக தௌபா செய்ய வேண்டும் என்பதாக கூறி காட்டுகிறார்கள். முதலாவது, இபாதத் செய்வதில் அல்லாஹ்வை வணங்குவது நமக்கு சுமையாக தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹ் என் மீது கோபமாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு என்பதாக உலமாக்கள் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். இரண்டாவது, பாவம் செய்வோம், அந்த பாவத்தின் உறுத்தல் இல்லாமல்
பாவம் செய்கிறோம் என்ற எண்ணம் எதுவும் இல்லாமல் பாவத்தில் மூழ்கி இருப்பது இருக்கிறது, அந்த உணர்வு இல்லாமல் இருப்பது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் ஒரு மனிதனின் மீது இருப்பதற்குண்டான அடையாளம் என்பதாக உலமாக்கள் கூறி காட்டுகிறார்கள். மூன்றாவதாக அவருடைய தந்தை எந்த நிலையில் அவருடன் இருக்கிறார், தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதாகவும், தந்தையின் கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நம்முடைய தந்தையுடன் நமது நிலைமை என்ன, நம்முடைய தந்தையின் உள்ளத்தில் நாம் பிடித்திருக்கக்கூடிய இடம் என்ன, அவரை நாம் மகிழ்விக்கிறோமா இல்லை அவரை கோபப்படுத்துகிறோமா, அவர் நம் மீது கோபமாக இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் கோப பார்வை நம் மீது இருப்பதாக அர்த்தம் என்பதாக இந்த ஹதீஸின் விளக்கத்திலே உலமாக்கள் கூறுகிறார்கள். நான்காவதாக உபதேசங்களை கேட்ட பிறகும் கூட அந்த உபதேசங்கள் உள்ளத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாமல் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய கோபத்தின் அடையாளம் என்பதாக உலமாக்கள் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்கவர்களே, இந்த கோபத்தை போக்குவதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து தௌபா செய்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக உறுதி எடுத்தோம் என்று சொன்னால், அந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கோப பார்வை அது நம் மீது தணியக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவை சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூன்றாவதாக கூறி காட்டியது, ஒரு மனிதன் அல்லாஹ் அவனது ரப்பு அவன் மீது கோபமாக இருக்கிறானா இல்லை அவனை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறானா, அவனை பொருந்தி கொண்டிருக்கிறானா என்ற நிலையை அறியாமல் உலக வாழ்க்கையிலே வாய் நிரம்ப சிரிக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து நான் சிரிக்கிறேன் என்பதாக கூறி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, மேலும் கூறினார்கள் 3 விஷயங்கள் அது எனக்கு அழுகையை ஏற்படுத்துகிறது. 3 விஷயத்தை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். அந்த காரியத்தில் முதலாவதாக கூறினார்கள் ஃபிராகுல் அஹிப்பா முஹம்மதின் வ ஹிஸ்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக கூறினார்கள். முதலாவது, எனது தோழரான எனது தூதரான நபியை விட்டு நான் பிரிந்து விட்டேன், அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய மரணம் அவர்களுடன் உற்ற தோழர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன், அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டு அடுத்த வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள், இந்த பிரிவை நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக அவர்கள் கூறி காட்டினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மரண தருவாயில் சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது, மரண தருவாயில் அவர்களது மனைவி பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு இருந்தார்கள். அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழாதீர்கள், அவர்கள் கூறினார்கள், எனது கவலையே, எனது கை சேதமே, எனது கணவர் என்னை விட்டு மரணிக்கிறார் என்பதாக, எனது கை சேதமே என்பதாக, எனது கவலையே என்பதாக அவர்கள் கத்துகிறார்கள். அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில் படுத்துக்கொண்டு வா ஃபர்ஹா, எனக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டுமாக, எனது மகிழ்ச்சியே என்பதாக சந்தோஷப்பட்டார்கள். பட்டுவிட்டு சொன்னார்கள், ரதன் நல்கா அஹிப்பா முஹம்மதின் வ ஸஹ்பா, நான் மரணிக்க போகிறேன், மரணித்த பிறகு எனது தோழரை நான் சந்திக்க போகிறேன், நபி அவர்களை சந்திக்க போகிறேன் என்பதாக மரண தருவாயில் அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போகிறார், அவர்கள் மரணித்து விட்டார்கள், மன்னரை வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள், நான் மரணித்தேன் என்று சொன்னால் அவர்களுடன் போய் சேர்ந்து விடுவேன், அவர்களை சந்திப்பேன் என்பதாக அந்த இன்பத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். காரணம், மறுமைக்கான தயாரிப்பிலே அவர்கள் இருந்தார்கள். நாம் நமது மரணம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால், மரணம் நம்மிடத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாம் மகிழ்ச்சி அடைவோமா அல்லது நாம் கை செய்யப்படுவோமா என்பதாக நம்மை நாமே கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மறுமைக்கான தயாரிப்புகளை நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு முஃமினுடைய மரணமும் அது மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த நிலைமையிலே மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை அது நமக்கு ஏற்படுத்திவிடும். இரண்டாவதாக சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், எனக்கு அழுகையை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது காரியம் ஹவுல் மத்லா இந்த கமராத்தின் மௌத், மரண சமயத்தில் மரண தருவாயில் எனக்கு காட்டப்படக்கூடிய காட்சிகள், அந்த காட்சிகள் எப்படி இருக்குமோ என்பதாக எண்ணி நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, ஒரு முஃமின் மரணிக்கக்கூடிய சமயத்திலே அவரை சுற்றி மலக்குமார்கள் வருவார்கள். அவரை சுற்றி மலக்குமார்கள் வந்து, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்பதாக கூறி சொர்க்கத்திலிருந்து ஒரு போர்வையை, நறுமணங்கள் கமலும் அந்த போர்வையை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அந்த போர்வையில் அந்த ரூஹை எடுத்து வைப்பார்கள்.
அப்படி வைக்கக்கூடிய சமயத்திலே எப்படி ஒரு மாவில் ஒரு முடி விழுந்து விட்டால் அது எடுப்பது எவ்வளவு லேசாக இருக்குமோ அதை போன்று அந்த ரூஹ் வாங்கப்படும். மற்றொரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது, ஒரு பானையை கவிழ்க்கக்கூடிய சமயத்திலே அதிலிருந்து தண்ணீர் எப்படி லேசாக கீழே சொட்டி விடுமோ, கீழே ஊற்றி விடுமோ, அந்த மாதிரி முஃமினுடைய ரூஹ் இருக்கிறது, லேசான முறையில் அது வெளியாகிவிடும். அந்த ரூஹை அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த நறுமணம் கமலும் சொர்க்கத்தின் போர்வையை வைத்துக் கொண்டு எடுத்து வானத்திற்கு செல்வார்கள். வானத்துடைய கதவுகள் திறக்கப்படும் அவருக்காக என்பதாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. இதே ஒரு பாவியான நபராக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய ரூஹை வாங்கக்கூடிய சமயத்திலே அவருக்கு ஏற்படக்கூடிய வேதனைகளை பற்றி நம்மால் சொல்லிவிட முடியாது. பல உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள், கத்திகளை, பல்லாயிரக்கணக்கான கத்திகளை அவருடைய உடலுக்குள் செலுத்துவதை போன்று அவருடைய ரூஹை எடுக்கக்கூடிய அந்த நிலைமை அவருக்கு ஏற்படும். உயிருடன் ஒரு ஆட்டை உரித்து எடுத்தோம் என்று சொன்னால் அந்த ஆட்டிற்கு எவ்வளவு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வலி அவருக்கு ஏற்படும். அவருடைய ஒரு ஈரமான போர்வையை முள் நிறைந்த ஒரு செடியில் போட்டு அந்த போர்வை இழுத்தால் எப்படி அந்த போர்வை கிழிந்து கொண்டு வருமோ அது போன்று ஒரு பாவியுடைய ரூஹ் எடுக்கப்படும் என்பதாக கூறி காட்டுகிறார்கள். கண்ணியமிக்கிறதுலே, இந்த நிலைமையில் எனது நிலைமை எப்படி இருக்கும்? என்னுடைய ரூஹ் வாங்கக்கூடிய அந்த வேதனையில் நான் இருப்பேனா? மலக்குமார்கள் எந்த தோற்றத்தில் என்னிடத்திலே வருவார்கள்? அந்த பாவியான நபருடைய ரூஹை வாங்கி நரகத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு மோசமாக வாடை அடிக்கக்கூடிய ஒரு போர்வையில் வைத்து வானத்திற்கு கொண்டு செல்லப்படும். வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. இவருடைய ரூஹை ஏன் நீங்க கொண்டு வந்தீங்க, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவதாக அங்கிருந்து துரட்டி அடிக்கப்படும். இப்ப கண்ணியமிக்கவர்களே, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அந்த நிலைமையில், அந்த மரண சமயத்தில் எனது நிலைமை எப்படி இருக்கும், என்னுடைய ரூஹை எப்படி அவர்கள் வாங்க போகிறார்கள் என்பதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக கூறி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக அவர்கள் கூறி காட்டினார்கள், அல் உகூஃபு பைன யதை ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நான் கொண்டு போய் நிறுத்தப்படுவேனே, அந்த நாளை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். அந்த நாள் எனக்கு அழுகையை ஏற்படுத்துகிறது. நான் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டானா இல்லையா, நான் செய்யக்கூடிய பாவத்தை சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டு என்னை பிடித்து விட்டான் என்று சொன்னால் நான் எப்படி அங்கே நிற்பேன்? என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்களா இல்லை நரகத்திற்கு அழைத்து செல்வார்களா என்பதாக அந்த ஒரு நாள் ஏற்படுமே. அந்த நாளில் அல்லாஹுக்கு முன்னிலையில் நான் நிற்பதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக கூறினார்கள். கண்ணியமிக்கவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமையுடைய அந்த காட்சிகள் அது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஹதீஸ்களிலும் சரி பல்வேறு நிகழ்வுகளை கூறியிருக்கிறார்கள். அந்த நாளில், மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்பதாக நாம் எல்லோரும் சென்று நிற்க ஆக வேண்டும். யாரிடத்தில் அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கை கேட்க ஆரம்பித்து விடுவானோ அவர் நிச்சயமாக மாட்டிக்கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள், எந்த மனிதரை அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டானே முடிஞ்சிருச்சுனாரு. நல்லடியார்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா இல்லையா காட்டி கேளு, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ் லேசான கேள்வி கணக்கு எனக்கு கேட்பாயாக, எனது கேள்வி கணக்கை லேசாக ஆக்குவாயாக. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் லேசான கேள்வி கணக்குனா என்ன? அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்த அமல்களை காட்டுவான், இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. இதுதான் லேசான கேள்வி. இதை நீ ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டுட்டான்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்சன்னு கேள்வியை அல்லாஹ் தஆலா கேட்க ஆரம்பித்தான். யாரை அல்லாஹ் தஆலா கேள்வியை கேட்க ஆரம்பித்து விட்டானோ அவர் மாட்டிக்கொள்வார் என்பதாக அவர் கூறி தமிழக கண்ணியமிக்கவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நாளில் நாம் சென்று அங்கே நிற்க வேண்டும். அந்த நாளிற்காக நாம் என்ன தயாரிப்புகளை செய்திருக்கிறோம், எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வேர்வையில் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே வருகிறது. சூரியன் அது நெருக்கமாக வந்துவிடும். ஒவ்வொரு நபர்களும் அவர்கள் வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். அந்த நாளிலே எல்லாரும் பதற்றத்திலே மூழ்கி இருப்பார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அந்த ஒரு நாளில் நான் எப்படி அங்கு சென்று நிற்கப் போகிறேன், என்னை எங்கே அழைத்து செல்வார்கள் என்பதாக அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த சிந்தனை எனக்கு அழுகையை ஏற்படுத்துகிறது என்பதாக சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக அவர்கள் எனக்கு சிரிப்பை ஏற்படுத்துகிறது என்பதாக கூறிய அந்த உலக ஆசை நம்மை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் கூறிய அந்த வாசகத்திலே ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறார்கள், ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான், உலக ஆசையில் மூழ்கி கொண்டிருக்கிறான், மரணம் அவனை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்போ மரண சிந்தனை நம்முடைய உள்ளத்தில்
உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், நாம் மரணிக்க போகிறோம் என்ற சிந்தனைகள் நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், நாம் மறுமைக்கான தயாரிப்பை ஈடுபட்டு விடுவோம். ரபீ இப்னு ஹைதம் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய இறைநேசர், அவர்கள் தினந்தோறும் என்ன செய்வார்கள், அவர்கள் வீட்டுக்குள்ள ஒரு கபரை வச்சுக்கொண்டு அதிலே சென்று படுத்துக் கொள்வார்கள். அமல்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், அமல்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அமலிலே எப்போதாவது அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த கபரிலே சென்று படுப்பார்கள். கபரிலே சென்று படுத்து, ஒரு நாள் நான் இப்படிதான் படுத்துக் கொள்வேன், இப்படிதான் என்ன செய்வாங்க, அடக்கம் செய்வாங்க. அந்த நாளுக்கு என்ன செய்யப்படாது, எந்த ஒரு நான் யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அந்த ஒரு நாளுக்காக நான் அமல் செய்ய வேண்டும் என்பதாக அந்த கபரில் இருந்து எழுந்து வந்து அமல்களை செய்வாங்க. ஒரு முறை அவங்களுடைய குடும்பத்தினர்கள் அவரை வைத்து அந்த கபரிலை மூடி விட்டு போயிடுறாங்க. அப்போ போனதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறாரு. யாரெல்லாம் நான் மவுத்தாயிட்டேன்னு சொன்னால் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அந்த சிந்தனையை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அந்த கபரை திறப்பதற்காக சத்தம் போடுகிறாங்க. யாருமே வரலை. ரொம்ப நேரம் அவங்க கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. யாராச்சும் வாங்க பயமாக இருக்குன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த கபரை திறந்து அவரை வெளியெடுக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ மவுத் ஆகலன்னு உனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் உனக்கு மவுத்து வரலை, உயிரோட தான் இருக்கிற. கண்டிப்பா நீ கூப்பிட்டா கண்டிப்பா உன்னுடைய குடும்பத்தினர்கள் வந்து அந்த கபரை திறந்து உன்னை வெளியே எடுத்துருவாங்கன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கூட கொஞ்சம் தாமதமான இந்த நேரத்திற்கு எவ்வளவு பெரிய பதற்றத்தை நீ அனுபவித்தார், எவ்வளவு ஒரு பயம் உனக்கு ஏற்பட்டுச்சு. உண்மையாலுமே ஒரு நாள் இந்த கபரில் நீ வைக்கப்படுவ, இதைவிட மோசமாக நீ கற்றுவாய். அந்த நாளில் ஒரு நபர் கூட உனக்கு வந்து உதவ மாட்டார், உனக்கு அமல் தான் உனக்கு உதவி செய்யும். அந்த நாளிற்காக அமல்களை செய்து கொள் என்பதாக அவர்கள் தொழுவதற்காக சென்றிருக்கிறார்கள், அமல்கள் செய்வதற்காக முன்னோக்குகிறார். கண்ணியமிக்கவர்களே, அந்த ஒரு நாளிற்காக நாம் கபரில் வைப்பதற்காக நாம் தயாரிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு ஆலிம் அவர்கள் தனது மரண தருவாயில் அவர்கள் தனது பிள்ளை இடத்தில் மகனிடத்தில் கூறுகிறார்கள், மகனே, அந்த அறையில் மட்டும் நீங்கள் பாவம் செய்து விடாதீர்கள், இந்த ரூம்ல மட்டும் நீ பாவம் செஞ்சிடாது. மகனுக்கு ஆச்சரியம், பாவம் செய்யாதன்னு சொன்னா நமக்கு தெரியும், இந்த ரூம்ல மட்டும் பாவம் செய்யாதன்னு ஏன் சொல்றாரு அத்தா? அப்போ அவர் சொன்னாரு, ஏன்க்கா அப்படி சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த அறையில் மட்டும் நான் அமர்ந்து எனது இந்த மௌத்திற்காக, இந்த மரண நாள் நான் மௌத்தாக போறேனே, இந்த நாளிற்காக 1000 முறை குர்ஆனை ஓதி நான் முடித்திருக்கிறேன். இந்த ஒரு நாளிற்காக சேமிப்பது, அந்த சேமிப்பை நான் அந்த அறையில் அமர்ந்துதான் ஓதினேன். அது அவ்வளோ ஒரு பரக்கத்தான ஒரு அறை, நன்மைகள் செய்யப்பட்ட அறை. அந்த புனிதத்தை நீ கலங்கப்படுத்தி விடாதே என்பதாக கூறினார்கள். கண்ணியமிக்கவர்களே, அந்த மரணத்திற்காக எப்படி தயாரிப்பை செய்து கொண்டிருந்தார்கள், நாம் அந்த மரணத்திற்காக எப்படி தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். பல நல்லடியார்கள் இரவெல்லாம் நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகையிலே அவர்களுக்கு உறக்கம் வந்துவிட்டது என்று சொன்னால் பதறி எழுந்து இப்படி ஒரு வார்த்தையை கூறுவார்கள், கபரில் சென்று நீண்ட நடிய தூக்கத்தை தான் நீ தூங்க போகிறாய். கபரில் இருக்கக்கூடிய தூக்கம் இருக்கிறதே மறுமை வரைக்கும் அல்லாஹ் தஆலா எழுப்பி கேள்வி கேட்கிற வரைக்கும் நீ தூங்க தான் போற. அப்படின்னு இருக்கும்போது இந்த தூக்கம் உனக்கு அவசியமா? நீ எழுந்து சென்று நீ இறைவனை வணங்குவாயாக என்பதாக அவர்கள் கூறிக்கொண்டு அல்லாஹை வணங்குவதின் பக்கமாக முன்னோக்கி விடுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்திற்காக நாம் எத்தனை சேமிப்புகளை, எவ்வளவு சேமிப்புகளை, எவ்வளவு திட்டங்களை தீட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மறுமைக்காக, அந்த மரணத்திற்காக அல்லாஹின் முன் நாம் சென்று சமர்ப்பிப்பதற்காக எந்த செயல்களை, எந்த வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாக நம்மை நாமே சிந்தித்து பார்த்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான பாவத்தை விட்டு அல்லாஹ் தஆலாவிடத்திலே தௌபா செய்து மறுமைக்காக தயாரிப்பு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அனுப்புவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.